ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம். மயிலாடுதுறையில் மனதை பீத்தெடுக்கும் சம்பவம். பள்ளிக்கு செல்லும் ஒரு சிறுமியின் கனவுகள் இடியாய் நொறுங்கியிருக்கின்றன. 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி தன் பள்ளிக்கு தினமும் வேனில் செல்லும் வழக்கத்தில் பார்க்கியே புரட்டி போட்ட ஒரு அதிர்ச்சி திருப்பம் நிகழ்ந்துள்ளது. வேன் டிரைவர் ஒரு பாதுகாப்பான மனிதராக மாணவிகளின் பெற்றோர் நம்பிக்கை வைத்திருந்தவர். அந்த நம்பிக்கையே இன்று ஒரு பேரழிவின் காரணமாக மாறியுள்ளது. இந்த சிறுமி அண்மை காலமாகவே மன அழுத்தத்துடன் இருந்ததாக அவரது பெற்றோர் கூறுகிறார்கள். விசாரணையில் தெரிய வந்த தகவல்களின்படி அந்த வேன் டிரைவர் தொடர்ந்து மாணவிக்கு முறைகேடான நடத்தை காட்டியிருக்கிறார். அந்த சிறுமி தன் பெற்றோரிடம் விவரங்களை சொல்லியதும் மயிலாடுதுறை போலீசாரிடம் உடனடியாக புகார் கொடுக்கப்பட்டது. விசாரணையை தீவிரமாக நடத்திய போலீசார் அந்த வேன் டிரைவரை கைது செய்துள்ளனர். தற்போது அவர் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை நடக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் பள்ளி குழந்தைகள் மீதான பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இந்த அளவிற்கு கீழ்வழிகிடுவது சமூகத்தின் நியாய உணர்வையே சோதிக்கிறது. இந்த சிறுமி தற்போது மருத்துவ பராமரணையில் உள்ளார். அவரது குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகமே மனமுடைந்துள்ளது. கிரைம் பாஸ்டரில் இது போன்ற செய்திகளை நாங்கள் தொடர்ந்து நேர்மையாக உங்களுக்கு கொண்டு வருவோம். உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க விழிப்புணர்வை பரப்புவோம். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடனும் பெற்றோருடனும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கூறுங்கள். மேலும் செய்திகள் உடனுக்குடன் அறிய நம்மை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.